அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களையும் நன்மையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. இரு கிரகநிலைகளும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். சுப நிகழ்வுகள் திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைகிறாருங்க. நவம்பர் மாதத்திலிருந்தே ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தற்போது ஜென்மராசியை விட்டு விலகுவது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் 30ஆம் தேதி அன்று மிக வலுவாக சந்திரன் சஞ்சரிக்கிறார். அன்றைய தினம் அமாவாசை. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முன்னோர்களின் ஆசீர்வாதமும் வேண்டும். எனவே இந்த வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சென்ற வருடத்தில் சந்தித்த தவறான அனுபவங்களை இந்த வருடத்தில் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. சில விஷயங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான முடிவுகளை எடுக்கலாம். அவை சாதகமாக அமைவதற்கான யோகத்தை சந்திரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் சந்திரனின் அமைப்பு மிக வலுவாக வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நல்ல அமைப்பாக இந்த தருணத்தில் மிகவும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரனும் 1ஆம் தேதி முதல் மிக வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் பெற்றிருக்கிறார். சுகஸ்தானமாகிய 4இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராகுவும் அமோகமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராகு மற்றும் கேது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 9ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே செவ்வாய் பாகியஸ்தானத்தில் இருப்பது பல வகையில் நன்மைகளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்த
எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான பல சாத்தியக்கூறுகளும் வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கும். இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லத்தில் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான செய்திகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையில புதிய சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக நடத்துவதற்கான முதன்மையான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகமும் உத்வேகமும் குறையாத அளவிற்கு மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்க உறுதுணையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. அனாவசியமாக சந்தித்து வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நிலவக்கூடிய கடினமான போட்டிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நியாயமற்ற முறையில் இருந்து வந்த பல விஷயங்கள் போது நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறன. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு உண்டு. புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது வெளிநாட்டு சென்று கலைத்துறை சார்ந்த பணிகளில் சாதனை புரிவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத மாற்று கட்சியிலிருந்து அழைப்பு வரலாம். அது மட்டுமல்லாது மாற்று கட்சியில் இருப்பவர்கள் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் உண்டு. மக்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். மேலிட தலைவர்களின் ஆதரவும் நம்பிக்கையும் வலுவாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்கள் விலகி இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கல்வியில் மட்டுமல்ல, இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை கலைத்துறை போன்றவற்றில் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் மாணவ மாணவியருக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. நினைத்த காரியங்களை தடையின்றி கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை தேடி வரும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.